போனாமா? என்ன ஃப்ரிட்ஜில் இருந்து மொத்த ஜாமான் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டுட்டேன். என்ன பண்ண? அம்மா வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஊர்லேருந்து. ஆமாம். அதில் கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு. அதை எடுத்து கவரோட வச்சுட்டேன். இந்த ஒரு பாருங்க. கவரோடையா? அப்படியே அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம்னா டப்பாவில் வச்சோம்னா ஸ்மெல் வெளியில் வராது. சரி. இந்த கவரோட தான் வச்சேன். உள்ள 2 கவர் பண்ணி வச்சிருக்கேன். ஆனாலும் ஸ்மெல். ஓ அதான் மானசாவி ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுட்டு எடுத்து குடிக்கும் போதெல்லாம் பேட் ஸ்மெல் வருதுன்னு இருந்தாளா? உங்களுக்கு கருவாடு வாசனை பேட் ஸ்மெல்ல? ஆமாம், அவளுக்கு அது பேட் ஸ்மெல் தானே. எல்லாத்தையும் எடுத்து கருவாடுங்கிறது வாசனையா உனக்கு? ஆமாம், சாப்பிட்றவங்களுக்கு வாசனை. இப்போ எனக்கு தேவையில்லாத வேலை இது. இப்போ ஊருக்கு கிளம்பும்போது இப்போ எல்லாத்தையும் இவ்வளோதையும் அடுக்கிக்கிட்டு எப்போ இதை க்ளீன் பண்ணி கழுவணும். எல்லாத்தையுமே கழுவணும். நல்லா நான் என்ன நினச்சேன், ஒருவேளை ஊருக்கு போறிய இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போறியோன்னு நினச்சேன். எடுத்துகிட்டு போ. சரி போகிறேங்க சொல்லிட்டீங்களா? உங்கள் அம்மா வீட்டுக்கு திரும்ப பேக்கிங் ஏன் பண்ணுங்க என்ன? எங்கள் அம்மா 4-5 கட்டை போய் எடுத்துகிட்டு வரும்போது சந்தோஷமா இருந்துச்சுல்ல. நானும் இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். பார்த்து ஃப்ரிட்ஜை தள்ளி விட்டுறாத. இந்த ஃப்ரிட்ஜ் மேலே விழுந்ததுன்னா எழுந்திருக்கவே முடியாது. இப்போ இதுக்கே அரை நாள் வேலை வச்சிருக்கிய? அரை நாள் ஆஃப் டே இருக்கும். இது மட்டும் எல்லாத்தையும் கழுவணும். அந்த பாருங்க கருவாடு வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வருது. எது இந்த டப்பாலாமா? இதெல்லாம் ஈர துணியால தொடச்சி மாட்டி விட்டுரு. அப்படி கிடையாது. இப்பதான் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்களா, ஃப்ரீயா இருக்கு. ஸ்கூல் டைம்ல என்ன பண்ணுவேன், அப்படியே அள்ளி உள்ள வச்சிருவேன். வீணாகுதுன்ட்டு டப்பால கூட எடுத்து வைக்க நேரம் இருக்காது. இப்ப அந்த இது இல்ல ப்ரெஷரு, ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஃப்ரிட்ஜ் ஒரு வழி ஆயிடும், உள்ள இருக்க ஜாமானும் ஒரு வழி ஆயிடும். அதனாலதான் இப்ப க்ளீன் பண்ணி வச்சுட்டு போறது நல்லதுதான். ஆமா, க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு போனா. கருவாடு ஏதாவது பிளாஸ்டிக் டப்பால போட்டு வை. இந்த பாரு எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாரு ஃபுல்லா. ஆமா, வேணா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் எடுத்து வைக்கணும். டப்பா மாத்தணும். எல்லாமே பொருள் எல்லாம் கவரா இருக்கு. டப்பால கொட்டி மூடி நல்லா வச்சுதான் போகணும். எக்ஸாம் நேரத்துல வேற 3 நேரமா அலைஞ்சிட்டே இருந்தேன்னா ஒண்ணுமே க்ளீன் பண்ணல. எப்படி ஒரு வாரம் ஆயிடும். என்ன மளிகை ஜாமான் ஒண்ணு இது உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். வண்டு வருது வெளியில வச்சாக்கா கொஞ்சம் கொஞ்சம் தான் பயன்படுத்துறோம். எனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கின நாள்ல இருந்து இந்த ஃப்ரிட்ஜே பத்தல. ஃப்ரிட்ஜில் சட்னி சாம்பார் தான் வைப்பாங்கன்னு பேரு. நீ புளி உப்பு சமைச்சு நான் அதிக பொருள் வைக்கவே மாட்டேன் உள்ள. மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்வேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டுறது, மிளகாத்தூள், கடலைப்பருப்பு இதெல்லாம் தான் வைப்பாங்களா? நான் இப்பதான் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வராம இருக்கிறதுக்கு வைக்கலாம். ஊர்ல எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க. நம்ம வந்து நினைக்கிற நேரம் காய வைக்க முடியாது. மெயினா இங்க புறா அதிகமா இருக்கு. நம்ம போய் போட்டுட்டு வலைய போடலன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் போகும்போது மிளகா கொத்தமல்லி வரைக்கும் சாப்பிடுறது. கொத்தமல்லிலாம் உரைக்கும், அதெல்லாம் சாப்பிடாது. காரத்தை சாப்பிடாது. நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க உங்கள்கிட்ட. மிளகா மல்லி காய வச்சுட்டு வந்தோமா, அம்மாவும் நானும் போய் எனக்கு காய வச்சிருந்தோம். பார்த்தா ஃபுல்லா மேய்ஞ்சு கால் தரமா இருக்கு. இத்தனைக்கும் வெயில் நேரம் வராது அப்படின்னாங்க அம்மா. கொசுவலை போட்டு விட்டுருக்கோண்டதுன்னு. கொசுவலை போட்டேன். எதுக்குன்னா கடலை பருப்பு மசாலா எல்லாம் போடுறோம்ல, அதுக்கு போட்டிருந்தேன் வலை. இதுக்கு கொத்தமல்லிக்கு போடல, நல்லா காயிட்டுன்ட்டு. அது என்னன்னா ஃபுல்லா போட்டு நடந்து வச்சிருச்சு. ஓகே, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. வடகம்லாம் இங்கே போடுறது கஷ்டம். அம்மா ஊர்லேயே தான் போட்டு எடுத்துட்டு வரப்பாரு. ஏன்னா இங்கே புறா ஃபுல்லாக காயவே வைக்க. இப்போ ஊருக்கு போறீங்களா, அப்படியே போட்டு எடுத்துட்டு வந்துரு. எல்லா வடகமும் போட்டு அங்கேருந்து எடுத்துட்டு வரணும். இந்த கத்திரிக்காய் வத்தெல்லாம் போடுவாங்களா, அதெல்லாம் போட்டு வேண்டும். கத்திரிக்காய் வத்தல் இருக்கா? கருவடகம், இந்த கில்லு வத்தல் மசாலா போட்டு அதை செய்வாங்க. நான் போட்டு வாங்கிட்டு வந்துரு. தெரியல. ஒரு 4 கட்டப்பை எடுத்துட்டு போனீங்க இந்த எம்டியா. இப்ப நான் இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு மட்டும் இங்க இருந்து எல்லாத்தையும் ஊருக்கு பேக் பண்றியான்னு கேட்டீங்க. அங்கே இதை நீ பேக் பண்றியான்னு தான் கேட்டேன். நீ பண்ணிட்டு போறேன்னு சொல்லல. இவ்வளவுதான் எடுத்து வெளியில வச்சோன்னா ஒரு அம்மாவுக்கு கொடுக்கணும்னா நான் எல்லாமே போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கி எடுத்துட்டு போயிடுவேன். ஏன் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் போய் எடுத்துக்கிட்டு. எனக்கு அவங்க எப்படி பேக்கிங் பண்ணி கொண்டு வராங்களோ, ஊருக்கு வரேன்னா என்ன வேணும்னு கேட்டு 4-5 பை அதே மாதிரி என்ன வேணும்னு கேட்டு நான் வாங்கிட்டு போவேன். இதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன்.
அவங்க எதுவும் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஆமா, கேட்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. எதை கேட்டாலும் நான் என்ன பண்ண போறேன் வச்சு அப்படின்றாங்க. ஐய், இவ்வளோ டஸ்ட் வந்துருக்கு பார்த்தியாடாம்மா. ஓகே, அம்மா வந்து ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, இன்ஸ்டால அந்த வீடியோ போட்டிருந்தேன். எவ்வளோ பேரு கமெண்ட் எனக்கு நிறைய கமெண்ட் பார்த்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு வீடியோ ஏன்டா போட்டு அவங்களை கஷ்டப்படுத்துறோமோன்ட்டு. நிறைய பேர் அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. நிறைய பேர் வாழ்த்தி நல்லா இருக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதிக பேர் அவங்க அம்மா பாட்டி எல்லாம் மிஸ் பண்றதா போட்டிருந்தாங்க. எனக்கு அழுதுற மாதிரி அழுது எனக்கு அழுதுட்டேன்னு சொல்லியே போட்டிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. அந்த வீடியோவுக்கு தான் அதிகமா ஃபீல் பண்ணிட்டேன். ஆமா, அது சொல்ல போனா 1 மில்லியனுக்கு மேல போயிடுச்சு. கமெண்ட பார்க்க எல்லா வீடியோ விட எனக்கு அந்த கமெண்ட் தான் ரொம்ப உனக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு. எனக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு. நிறைய பேர் அழுதுட்டேன் அந்த வீடியோவை பார்த்து. என் கண்ணுல தண்ணி வருது, ஏன் வருதுன்னு தெரியலன்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. அது அவங்களுடைய ஏக்கங்கள், ஃபீலிங். ஆமா, உண்மைதான். இப்போ அம்மா வந்து ஒன்றும் இதுவாலாம் எடுத்துட்டு வரல. அவங்களும் கூலி வேலைக்கெல்லாம் போறவங்க, வயல்வெளியில கஷ்டப்படுறவங்க தான். அதுல தான் ஏதோ அவங்க வீட்டுல விளையிறது அவங்களால முடிஞ்சதை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். இங்க நான் சென்னையில எல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். அது நான் ஒரு காரணம் தான், ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. சரி, அதை போடலாமே அப்படின்னு போட்டேன். என்னை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டு அந்த வீடியோ. லக்கி கேர்ள் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இது முடிச்சுட்டேன். இப்போ முடிச்சுட்டு கருவாடை முதல்ல தனியாக பேக் பண்ணிக்க. இந்த ஜாமான்லாம் எடுத்தேன். இதை ஃபுல்லாக நான் திரும்ப க்ளீன் பண்ணி அடுக்கிறப்ப திரும்ப காட்டுறேன். அது என்னது? கடலை பருப்பா? கொண்டக்கடலை. கொண்டக்கடலை வாங்கினா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களே, பிளான் பண்ணி வாங்கணும். லீவ் விடுற டைமில் சப்பாத்தி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க பசங்க. அதுக்கு அப்படியே சைடு செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் எதெல்லாம் இல்லைன்னு தேடி வாங்கணும்னா எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு. தேடி எடுக்காம வாங்கிட்டு இருக்கு. ஆமாம், மிளகாத்தூள் அரைக்க வாங்குறல்ல, சுக்கு மஞ்சள்லாம், அதெல்லாம் மீந்துருக்கு கொஞ்சம். அது அப்பப்போ அரைச்சி குடிச்சல. இது சுக்கையா? ஆமாம், சுக்கு டீ போடுறல, அரைச்சி அதை குடிக்க கூடாது, அதில் போட்டு கொதிக்க வச்சு. அதான் சொன்னேன், அரைச்சி டீயில் போட்டு கொஞ்சமாக டீ குடிக்கணும். பட்டை கிராம்பு ஐட்டம் எல்லாமே இருக்கு. எல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும். எல்லாம் அப்படியே கிடக்குது. இதை வச்சு இப்போ 2 ஊருக்கே பிரியாணி செய்யலாம் போல இருக்கு. அவ்வளோ பட்டை கிராம்புலாம் வச்சுருக்கேன். அவ்வளோலாம் இல்லை, ஒரு பாக்கெட் வாங்கி இலை கொஞ்சம் பாதி எடுத்து யூஸ் பண்ணுறேன், பாதி இருக்கு இதில். நேற்று மீன் குழம்பு வச்சு அந்த இலையெல்லாம் போட்டுருக்கலாம். போன வாரம் 3 நாள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மீன் குழம்புல அதான் செய்ய போகிறோம். உங்களுக்கு எல்லாம் கவராக இருக்கு, நேரம் இல்லாமல் எல்லாத்தையும் டப்பாவுக்கு மாற்றி வை. அப்போ தான் மாற்றணும். அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும் ஓடுவேனா. இது என்ன இந்த சேரில் இருக்கு? அது எடு. இது கருவாடா? இந்த கருவாடு தானே உனக்கு இவ்வளோ வேலை வச்சு. இது என்ன இன்னொரு டப்பா இருக்கு பாரு சேரில்? அது என்னது? இது முனையிலே ஃபர்ஸ்ட்ல இருக்கு டப்பா. அது என்ன? இது கூட பாக்கா? ஏன்னா அது அந்தாமல்லேருந்து வாங்கிட்டு வந்ததுமா? வீணாடிச்சு. அது கலரே மாறி போயிட்டு போகணும். அந்தமான்லேருந்து எடுத்து வந்தது. அந்தமான்ல பார்க்க மரம் அப்படியே எவ்வளோ வெறும் பார்க்க மரம் தான் போனா.
இது கேரளால இருந்து வாங்கிட்டு வந்தீங்கல்ல குழம்பு இதுக்கு சாரி குழம்புன்னு சொல்றேன் பதிமுகம் பதிமுகம் தண்ணியில் போட்டு குடிப்பில டெய்லி இந்த பிங்க் தண்ணி குடிப்பேன் அதை போட்டு குடுமா டெய்லியும் லீவில் கொடுக்கறது அப்புறம் போட்டுட்டு எடுத்து வந்து கொல்லையிலேருந்து பறிச்சு பொடி நுணுக்கி சரி இப்போ 10 days இதை வச்சுட்டு போனீங்கன்னா தாங்காத எடுத்துட்டு போயிடு தாங்காது திரும்ப அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு பூ வாங்கிட்டு வந்தோம் அது கிடக்கு இதெல்லாம் வச்சு வீணாயிட்டோம் இந்த குளுக்கோண்டி நல்லா இல்லை நல்லா இல்லைனா சாப்பிடாத டேட் முடிஞ்சிச்சா தெரியல இது வந்து அரிசி மாவு கான் மாவு இன்னும் போன வருஷம் வச்ச மீன் குழம்பு சாம்பார் ஏதாவது வந்துச்சா உள்ள இருந்து உண்மையை சொல்லு நம்ம இது பாதாம் பிசெல்லாம் வாங்கி வச்சோம்ல சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு ஊற வச்சு செய்யலாம் உண்மையை சொல்லு மீன் குழம்புலாம் வந்துச்சான்னு கேட்குறேன் இது எத்தனை நாள் முடிச்ச தயிர் இதெல்லாம் நேற்று உர ஊத்துறதுக்காக எடுத்து வச்சு உர ஊத்தல இதுக்கப்புறம் ஊருக்கு போகிறோம் ஏன் உர ஊற்றிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அவசரத்துக்கு சட்னி சாம்பார் வச்சுப்பாங்கன்னு பேர் இஞ்சி பூண்டு அவசரத்துக்கு சட்னி சாம்பார்லாம் இல்லை நான் சமைக்கிற போது சமைச்செல்லாம் வைக்கவே மாட்டேன் நெயில் பாலிஷு ஆமா அது வீணாயிடும் வெளியில நெயில் பாலிஷு கொண்டக்கடலை தேங்காய் இதெல்லாம் இப்ப காலையில அரைச்சது மிச்சம் மீந்துருச்சு இது என்ன வாளியில மீல் மேக்கரு இதெல்லாம் வந்து பாப்பாக்கெல்லாம் பிடிக்கும் ஏன்னா பசங்க வித்தியாசமானது நம்ம சைடு நார்த்து சைடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க கொண்டு போய் இல்லைன்னா கொரியால தான் விட்டு வர போறேன் அந்த மாதிரி டிஷ்ஷை தான் சாப்பிடணும் அவளுக்கு நான் என்ன பண்றது இங்க வெயில் அதிகமா இருக்கிறதுனால அதுலயே அலைஞ்சிட்டு வரோமா டயர்ட் ஆயிடுது பசங்களை விட்டுட்டு இங்க எதுனா போய் வரதுலயே அது என்ன இருக்கு எதுன்னு தெரிய மாட்டேங்குது ஏதோ மேல அப்படியே கண்ணுக்கு தெரியாத எடுத்து சமைக்கிறேன் அப்படியே பண்ணிடுறேன் சரி எனக்கு ஒன்றும் புரியல குக்கர் பெல்ட்டெல்லாம் எது கொண்டு வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜில் ஏன் இது வந்து நம்ம வீணா போயிடுமா ஆமா 2 வருஷம்னாலும் வரும் ஊசி போயிடுமா ஊசி போறது இல்ல அந்த பெல்ட் சீக்கிரம் வீணாகுதுல்ல அது ஆகாது 2 வருஷம் பயன்படும் நான் இது 10 வருஷத்துக்கு மேல இப்படிதான் வச்சிட்டு இருக்கு கல்யாணம் நல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஃப்ரீசர்ல வச்சுப்பேன் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுப்பேன் அது பட்டே இருக்கும் இன்னும் இருக்குங்க இதெல்லாம் ஒரு டப்பால எடுத்து வைக்கணும் ஓமம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா கார்ன் பவுடரு சாம்பார் தூள் இது எல்லாம் எதுல தெரியுமா இருக்கும் இந்த மசாலா கட் பண்ணி வைக்கிறது மட்டும் எனக்கு அவசரத்துக்கு டக்கு டக்குன்னு கையை வச்சு எடுப்பேன்ட்டு இந்த ட்ரேல வைப்பேன் அது நான் அப்படியே ஓபன் பண்ணுவேன் எடுத்துருவேன் உள்ள திரும்ப ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருவேன் ஓபன்ல இருந்தா ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வச்சுக்க இது என்ன ஜீரகமும் இல்லாம பெருஞ்சீரகமும் இல்லாம இருக்கு அது ஓமம் இல்ல ஓமம் இல்ல இங்க பாருங்க பெருஞ்சீரகத்தையும் கலந்து வச்சிருக்கீங்க நான் கலந்து வைக்கல என்னமோ நான் தான் ஃப்ரிட்ஜ் இல்ல ஆமா ஒரு தடவை சின்ன பெருஞ்சீரகம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தீங்கல்ல அது சின்ன பெருஞ்சீரகமா இருக்கும்டாமா ஜீரக ஸ்மெல் வருது வாட் இஸ் திஸ் மல்லி பச்சரிசி புளிய 3 பையில இது வந்து ராஜ்மா இது மினி சைஸ் ராஜ்மாலே ஒரு ஜம்மு போறல ராஜ்மா ஏன் நான் ராஜ்மா அடிக்கடி செய்வேன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்திக்கு ராஜ்மா தான் செய்வேன் காலிஃப்ளவர் ஏன்னா இங்க சப்பாத்தி தான் அதிகம் சாப்பிடுறது அவ்வளோதான் அந்த இல்லை அது முடிஞ்சவொன்னே தான் அந்த டப்பா முடிஞ்சவொன்னே தான் இப்போ நம்ம இதை அடுத்து யூஸ் பண்ணலாம் வேற இல்லை தீர்ந்துருச்சு நீங்கள் இனிமேல் கேரளா போனால் அடுத்து போனால் வாங்கிட்டு வரேன் இன்னொன்று இருந்துச்சு அது என்னாச்சு இந்த கட்டையாக போட்டுருந்தோம் அந்த நிறைய இதெல்லாம் தீர்ந்துருக்கும் இல்லை கிச்சனில் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து பிரிச்சு கொட்டினது கிச்சன்லையும் ஒரு டப்பா இருக்கு டெய்லியும் வச்சிருது கம்பல்சரி ஆமாம் இதெல்லாம் ஒன்று மீந்திருக்கு டப்பாவில் கொட்டி இது வேற தனியாக இடத்த எனக்கு இப்படி வச்சுக்கலாம் ராஜ்மாலாம் கண்ணு முன்னாடி இருந்தால் தான் பயன்படுத்துவேன்
இது என்னது? மசாலா. சிக்கன் மசாலா. அது அரைக்கணும் வீட்டில் நம்ம. இது வந்து கிராம்பு, லவங்கம், பெருஞ்சீரகம், ஜீரகம் இதில் வச்சிடும். இது வந்து அன்னாசி முக்கை, அன்னாசிப்பூ. அன்னாசிப்பூ. அன்னாசிப்பூ மராட்டி முக்குன்னு சொல்லுவாங்க. மராட்டி முக்கை, அன்னாசி. இது வந்து சேமியா. இது விளக்கு அன்றைக்கி மஞ்சள் தூள் தேடனா அந்த ஒருக்கு பாருங்க, கோபுரம் மஞ்சள் தூள். இது என்ன ஃப்ரீசர் ஐட்டமா? ஆமாம். இது எல்லாமே ஃப்ரீசர். ஐஸ் கியூப் வைப்போம்ல அது வந்து இப்படி செஞ்சோம்னா அடியில் இந்த பாக்ஸில் வந்து விழுந்துடும். அது இருந்தாலுமே எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குன்னு இதை வாங்கினேன். ஐஸ் கியூப் இப்படி ஒரு அழுத்தழுத்துனா மேலே வந்துடும். ஆமாம், இது நல்லா தான் இருக்கும். இது நல்லா அதனால தான் இதை வாங்கியிருந்தேன். அதே ஒன்று உடஞ்சிருச்சு. இது ஒன்று, இது இன்னொரு பாக்ஸ் வைக்கிறது. இது வந்து நான்வெஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு பாக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்படி செட் பண்ணிட்டா அது அது தரையில் படாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றாம. இதில் வந்து இப்போ என்னன்னா எனக்கு இந்த இதை வச்சுட்டேன்னா இது முடிஞ்சிருச்சு. குக்கர் பெல்ட்டா? அதோட அது இது யார் கண்டுபிடிச்சது குக்கர் பெல்ட் அதில் வைக்கணும்னு? இது ஆக்சுவலாக அது வந்து நான் குக்கர் பெல்ட் வாங்கும் போதே இப்போ இல்லை, மேரேஜ் ஆன புதுசுலேயே 12 வருஷம் இருக்கா, அப்பவே வந்து சொன்னாங்க கடையில். மேடம்மா, ஏன் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தீங்களா? இது ஒரு நாள் இதில் செட் பண்ணிடுவேன், ஒரு நாள் இதில் பண்ணிடுவேன். மாவெல்லாம் வைக்கிறோம்னா டப்பாவோட அளவு பொறுத்து அடுத்த அந்த இதில் செட் பண்ணிடுவேன். ஓ, ரொம்ப தூரமாக தெரியுது. வெள்ளம் டப்பா கவரில் வச்சுருவோம்மா. டப்பாவில் வேடாம்மா, கவர்லாம் சும்மா வைக்காத. எல்லாத்துக்குமே டப்பா போட்டுரு, வீணாயிடும்ல. இந்த டப்பாவில் வச்சுருவோம்மா. பேப்பர் வச்சு வைக்கணும்னா பிரிக்காமலே இருக்குது. இது அப்பா வாங்கி வந்தாங்க வரும்போது கத்திரிக்காய் எடுத்துருவோம். மானம்மா, மானம்மா தான் ஹெல்ப்பிங் புள்ள.
வேண்டாமா? வெல்லம் அம்மா தக்காளி கொட்டி வச்சுக்கோ. கொட்டி வை கொட்டி வை. எப்பவுமே அடியில் நியூஸ் பேப்பர் போடுவேன். பேப்பர் வேணும். நியூஸ் பேப்பர் வச்சிருக்கியா? தண்ணியை இழுக்கும் அப்படியே வடிகிற தண்ணியை. நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு வை. பேப்பர்லாம் எங்கே இருக்குது? தண்ணி வடிக்குமா? அப்போனா அந்த கவருக்குள்ளே வச்சுருக்கலாமே. ம் தண்ணி வடிக்கும். அப்போ கவருக்குள்ளே வச்சிரு. சரி ஒட்டிட்டு இருக்கட்டும். பிரிக்காத, அதை பிரிக்காமல் அப்படியே கவருக்கு போட்டு. கவர்லே இருந்துச்சு. மானசா தான் ஹெல்ப் பண்ணுவான் எல்லாத்துக்கும். மானசாம்மா நல்லம்மா. அப்பா டோர் ஐட்டம் தான் இருக்குது. அப்புறம் இடமே இருக்காது. எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்கு பாருங்க. பாத்தியா? க்ளீன் பண்ணிட்டா இருக்கும். நேரம் இல்லாமல் பிளானிங் இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ஐட்டம் தான் இருக்கு. டோர்ல ஓகே. டோர் மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து பொட்டுக்கடலை, பச்சை பயிறு, இது வந்து எள்ளு துவையல் அரைக்கணும். எள்ளு துவையல். இது வந்து அது என்னது? சோயா சாஸ். சோயா சாஸா? ஆமாம். ஓ, இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் அதை தான் போடுறீங்களா? எங்கள் டிஷ் எல்லாமே அந்த மாதிரி தானே இருக்கு. நெயில் பாலிஷ். இது வந்து சுக்கு, மிளகு, சுக்கு, மஞ்சள், ஏலக்காய், சுக்கு, மஞ்சள், ஏலக்காய். சமையல் சோடா. சோடா உப்புன்னு சொல்லுவோம் நம்ம. அது இது வந்து மல்லி ஐட்டம்லாம் பாக்ஸாக வச்சுட்டேன். கவரில் இருந்துச்சுல்ல, இப்படி வச்சுட்டீங்கன்னா தான் அது மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சா? ஃபுல்லாக ரெடி. அவ்வளோதான். பாய்.